இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் அம்மா பை தானே சாப்பாடு வைக்கிற மாதிரி வந்து தோடு எடுத்து வச்சுட்ட. அப்புறம் உன் அம்மா பைய பின்னாடியே எடுத்துட்டு வந்துருவாள்ல. நல்லா திட்டம் போட்டிருக்கீங்கடி. இப்படி திருடி பொழைக்க அசிங்கமா இல்ல உங்களுக்கு? வேண்டாம், தேவையில்லாம பேசாதீங்க. அது எப்படி அங்க வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. கால் முளைச்சு வந்துச்சு. சுமதியம்மா, இப்படி ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்க. ஏங்க இவகிட்ட என்னங்க பேச்சு? நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. இந்த திருடிங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம். நிறுத்துங்க. நீங்க என்ன போலீஸ்க்கு போன் பண்றது? நாங்களே பண்றோம். என்ன மிரட்டுறீங்களா? மடியில கனம் இருக்கிறவங்க தான் பயப்படணும். நாங்க ஒண்ணுமே பண்ணல, நாங்க எதுக்கு பயப்படணும்? நீ போன் போடு மீனாட்சி, போலீஸ்க்கு போன் பண்ணு. ஐயோ வேணாக்கா, சுமதிக்கா வேணாக்கா, வேணாக்கா. என்னம்மா இது? போலீஸ்லாம் கூப்பிடாதீங்கக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. நான் தான்க்கா தோட எடுத்தேன், என்ன மன்னிச்சிருங்கக்கா. என்ன இது? என்ன லக்ஷ்மி, பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கக்கா. இவங்க கிட்ட அட்வான்ஸ் கேட்டதுக்கு வேலைக்காரி பொண்ணு படிச்சு என்ன கிழிக்க போறான்னு கேக்குறாங்கக்கா. அதான் வேற வழி தெரியாம நகையை திருடி தப்பா யோசிச்சிட்டேன்க்கா. இப்படி ஒரு வீட்ல இதுக்கு மேல நீ வேலை செய்ய வேணாம். வாமா போலாம். எல்லாத்தையும் எடு. சுமதி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுமா. என் மருமக ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டா. அவ பேசின தப்புதான். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேலையை விட்டுலாம் போகாதம்மா. இல்லம்மா, வேண்டாம். இனி இங்க வேலை செய்ய முடியாது. எந்த வேலை செஞ்சாலும் சந்தேகத்தோட தான் பாப்பாங்க. இனி வேலை செய்ய முடியாதுமா. நான் வரேன். சுமதி, ஒரு நிமிஷம் இருமா, இதோ வந்துடுறேன். ஏமா, அட்வான்ஸ் தரலனா திருடுவியா நீ? மன்னிச்சிருங்க ஐயா. சுமதி, இந்த காசை வச்சுக்கோமா. இது உன் மாச சம்பளம் தான். இந்தம்மா, இதை வாங்கிக்கோமா. லக்ஷ்மி, இந்த பணத்தை வச்சுக்கோ. உன் புள்ளையோட ஃபீஸ கட்டு. உன் புள்ள படிக்கிறதுக்கு நீ எவ்வளவு வேணாலும் உழைக்கலாம், ஆனா திருடக்கூடாது. புரியுதா? நம்ம பசங்களை நல்லா படிக்க வைக்கணும். அதுதான் அவங்க எதிர்காலம். சரிக்கா. வா மீனாட்சி. வேலை வாங்குறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வர வரைக்கும் மதுரைய பாத்திரமா பாத்துக்கங்க, புரியுதா? அதான் நீ மதுரையை விட்டு போறியா? மதுரை நல்லாதான் இருக்கும். வேற என்ன சொன்ன மாப்பிள? மதுரையா? நாம தான் மதுரையே. சரி மாப்பிள்ளைகளா, வெற்றியோட திரும்பி வரேன். இறங்கி கலக்க பாத்துருவா. திருச்சி போறவங்களா வாங்க. திருச்சி பஸ் வருது பாரு. யோ மாப்ள. அப்பல ஆல் தி பெஸ்ட். பாத்து போனா. யோ நீ இறங்கியா? பை பை. ஏய், எந்திரிக்க போறியா இல்லையா நீ? இந்தாரு, இது எனக்கு ராசியான சீட்டுன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. அப்பதான் நமக்கு வேலை கிடைக்குமா. 50 அரியர் வச்சதுக்கு போஸ்டர் ஒட்டினவன் நீ. கடவுளே வந்து இன்டர்வியூ எடுத்தாலும் உனக்கெல்லாம் வேலையே கிடைக்காதுடா. இப்ப எந்திரிச்சு போறியா இல்லையா நீ? அதான் முடியாதுங்கிறோம்ல. திருச்சி ஸ்டாப் வரும், அப்ப நான் போய்க்கிறேன். அப்புறம் நீ உக்காரு. கிளம்புமா, காத்து வரட்டும். கண்டக்டர் என்ன, இங்க வாங்கண்ணே. இங்க பாருங்கண்ணே, லேடி சீட்ல உட்காந்துட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். எப்பா, லேடி சீட்ல உட்கார்ந்துட்டு எதுக்கு லெம்த கொடுத்துட்டு இருக்கிய? எந்திரிச்சு இங்கிட்டு ஜென்ஸோட போய் உட்காருப்பா. என்ன போட்டு கொடுக்குறியா? சீக்கிரம் வாப்பா. இரு, நான் பாத்துக்கிறேன். டிக்கெட்லாம் எடுத்தாச்சா? என் மார்க் ஷீட்டை பார்த்து வேலை கொடுப்பாங்களான்னு பாப்போம். யோ என்னையா? யோ மாப்ள, முதல்ல வண்டி அடியா. மார்க் ஷீட் மாறிடுச்சியா? இது ஏன் ஃபைலே இல்லையா? உன் ஃபைல் இல்லையா? ஃபைல கூட ஒழுங்கா எடுத்து வர மாட்டியாயா? வந்ததும் வராதமா இப்படி சொதப்பிரியா? பஸ்ல ஒரு புள்ள வந்துச்சுடா, அதோட ஃபைல தான் நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ உன் ஃபைல அந்த புள்ளிட்ட தான் இருக்கணும். அவளும் இன்டர்வியூக்கு போறேன் சொன்னா. நீ வாய, நம்ம அந்த பஸ்ல போய் பார்ப்போம். இதுக்கு மேல எங்கேயா போய் பாக்குறது? ஏய், ஃபைல் இல்லாம எப்பறம் இன்டர்வியூக்கு போறது? வெறும் சிரிக்கிற இல்ல, உன் ஃபைல் எடுத்து அந்த புள்ள வேலை தேடி போயிருக்கே, அதை நினைச்சு சிரிச்சேன். அப்ப எங்க இன்டர்வியூ போவோம் தெரியும். வா, பண்ணிடு.
நம்பி வேலை கொடுத்தேன் பாரு, எங்களை சொல்லணும். சார் வாங்க சார், வாங்க. இங்க யாரோ பணத்தை கையாடல் பண்ணதா சொன்னீங்களே, யார் அது? இதோ நிக்கிறானே, இந்த அயோக்கிய பையன் சார். ஏண்டா, இல்லீகலா சூதாடுறதே தப்பு, இதுல நீ வேலை செய்யற இடத்துல இருந்து பணத்தை எடுத்து சூதாடுவியா? டேய், நீ பயங்கரமான ஆள் தான்டா. சார் 10 லட்சத்துக்கு இப்ப நாங்க கிளையண்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும் சார். இவனை தூக்கி உள்ள போடுங்க சார். இவனை என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது சார். இவன் கிட்ட இருந்து அந்த பணம் வந்தாகணும் சார். கேக்குற விதத்துல கேட்டா பணம் வந்துரும். டேய் வாடா. இல்ல சார், நான் எதுவுமே பண்ணல சார். இங்க பாரு, ஒழுங்கா வந்தா சேதாரம் இருக்காது, இல்ல அடிச்சு இழுத்துட்டு போவேன், அசிங்கப்பட்டு போயிடுவேன். வாடாங்கற. என்னப்பாச்சு? சார் சார் இவன் நடிக்கிறான் சார். யோ தண்ணி எடுத்து ஊத்தியா, தண்ணி தெளி முகத்துல. தண்ணி தெளிங்க. யோ யோ எந்திரி எந்திரியா? தூக்குங்க. ஏய், சார் எந்த வேலையா இருந்தாலும் அதை உண்மையா பண்ணா போதும் சார். அதுல முன்னேறலாம்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க சார். We are impressed. தேங்க்யூ சார். இதுக்கு மேல உங்க குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தா என்னம்மா அது? நீ ஏதோ கோல்டு மெடலிஸ்ட்னு சொன்ன, இவ்வளவு அரியர்ஸ் வச்சிருக்க? ஐயோ போய் சொல்லி வேலை வாங்கலாம்னு பாக்குறியா? சார், எனக்கு அரியர்லாம் இல்ல சார். நான் டிகிரியே வாங்கிட்டேன். நான் கோல்டு மெடலிஸ்ட் சார். இந்த சர்டிபிகேட்ல அரியர்ஸ்னு இருக்கு, பேரு கூட ஜீவான் போட்டிருக்கு பாரு. ஐயோ, என்ன சார் இது? என் ராசியான சீட்டை வாங்கிட்டல்ல. அட பாவி. வாட்? இல்ல சார், பஸ்ல வரும்போது வேற ஒரு ஆளோட ஃபைல் மாறிடுச்சு சார். எனக்கு வேலை கிடைச்ச அடுத்த செகண்டே நீ வீட்டு வேலை செய்யறதெல்லாம் விட்டுறணும் சொல்லிட்டான். நீ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் என்ன, நான் இப்படியே நல்ல காலை நீட்டிட்டு உட்கார்ந்துருவேன். மா, பண திமிருமா. இப்படி ஒரு வீட்ல இதுக்கு மேல நீ வேலை செய்ய வேணாம். வாமா போலாம். மீனாட்சி அம்மா, நீ ஏன் என்னை எப்படி சோதிக்கிற? இவ்ளோ தூரம் வந்துட்டு வேலை இல்லாம எப்படி போறது? அம்மா பாக்குற வேலையை கூட செய்ய வேணாம்னு சொல்லிட்டேன். இப்ப நான் அவனை எங்கன்னு போய் பிடிப்பேன்? ஏய் ஜிகர்தண்டா,